இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் எதிர்பார்ப்போடு நம்மை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, அல்லேலூயா, தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அன்பானவர்களே, ஆண்டவர் யார்? நம்மை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, இந்த ஆகார் என்கிற பெண் ஆண்டவருக்கு இந்த பெயரை கொடுக்கிறாள். பாருங்கள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, நம்மை காண்பவரை நாம் பார்க்கும்போது அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவம். ஆகாருக்குள் அந்த அனுபவம் கிடைத்தது. ஆகவேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். பாருங்கள், ஆதியாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கடினமாய் நடத்தப்பட்டாள், கடினமாய் நடத்தப்பட்டாள். நம்முடைய வாழ்வில் இப்படி கடினமாய் நடத்தப்படும் போது அதை தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது பாருங்கள். 7வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய், அல்லேலூயா என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றான். அதோடு நிறுத்தவில்லை, தொடர்ந்து சொல்லுகிறார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இனி அவளுடைய வாழ்வில் என்ன சம்பவிக்கும்? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆகாருக்குள் ஒரு தைரியத்தையும் திடனையும் தந்தார். எந்த இடத்தில் அவளால் வாழ முடியவில்லையோ அதே சூழலில் தேவ பலத்தோடு வாழுகிற ஒரு பாக்கியம் இந்த ஆகாருக்குள் வருகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற சூழல் நம்மை அந்த இடத்தை விட்டு ஓடி விடலாமோ என்று எண்ண வைக்கிறது, அன்பானவர்களே. ஆனால் அதே சூழலில் நம்மை நிற்க பலன் தந்து தம்முடைய மகா பெரிய திட்டத்தை நம்மிலே நிறைவேற்றும்படி கர்த்தர் இப்பொழுது நம் நடுவில் வந்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆகவே ஆண்டவர் யார்? நம்மை காண்கிற தேவன். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அந்த பெயரை இடுகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், யாத்திராகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஆண்டவர் மோசே என்கிற ஒரு தேவ மனிதருக்கு தம்மை வெளிப்படுத்த தீர்மானித்தார். பாருங்கள், இங்கு நாம் 2வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர்
ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். யாருக்கு? மோசேக்கு. அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டு சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்பொழுது மோசையோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் அவரை நடத்துகிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரை கண்டார், அவரோடு கூட பேசினார். அன்பானவர்களே, நம்மை காண்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட பேசுகிறார். எதற்காக இந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறார்? அதனுடைய ரகசியத்தை கற்றுத்தருகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு களிமண் எப்படி நல்ல அழகாக அழகுபடுத்தப்படும், அதே போல நம்மை ஆண்டவர் உருவாக்கி நம்முடைய வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மோசேயினுடைய வாழ்வில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். ஆண்டவர் அவரை கண்டார், அவரோடு பேசினார், அவர் நடக்க வேண்டிய வழியை அவருக்கு காண்பித்தார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் யாத்திராகமம் 3:10, இனி இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். இவ்வளவு ஒரு பெரிய பட்டியலை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பெரிய ஒரு பணி. அந்த பணியை செய்யும்படி ஆண்டவர் அவரிடத்திலே கொடுக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? 11வது வசனத்திலே, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்தை கேட்கும் போது நாமும் இதே வார்த்தையை நாம் சொல்லுகிறோம், நான் எம்மாத்திரம். ஆனால் அன்பானவர்களே, உண்மைதான். ஆனால் நம்மில் தம்முடைய இரக்கத்தை தந்து தம்முடைய குமாரனை நம்முடைய உள்ளத்தில் வைத்து பிதாவினுடைய சித்தத்தை பூரணமாக நிறைவேற்றும்படி ஆண்டவர் இப்பொழுது நமக்கு சமீபித்து வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும்படி வைக்க போகிறார். நீர் என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், என்னுடைய வாழ்விலும் நீர் விரும்புகிறதை செய்தருளும் என்று கர்த்தருக்கு அர்ப்பணிக்க செய்ய போகிறார். இந்த மகிமையுள்ள தேவனுடைய கரத்துல நம்ம கொடுப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம். இறங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவரை, எந்த சூழலில் இருந்தாலும் நீர் என்னை காண்கிற தேவன். ஆமீன் ஆண்டவரே. எப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும், ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிற ஒரு சூழலில் இருந்தாலும், ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு இரக்கம் செய்கிற ஒருவர் இப்பொழுது எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாதபடி உடைய தயவுள்ள கரத்தை நீர் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.